சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் கெத்தாக இணையப் போவது உறுதிதான். டெல்லியில் அதிமுக ஓபிஎஸ் அவர்கள் இணைக்கப்படுவது பற்றிதான் பேசப்பட்டுள்ளது. அமித்ஷா அவர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதி புதிய கட்சியை நான் அறிவித்தால் அதிமுகவிற்கோ அல்லது பாஜகவிற்கோ எந்த ஒரு ஆதரவையும் கொடுக்க மாட்டேன். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு ஆதரவுகளை கொடுத்து தென் மாவட்டங்களில் அரசியல் பணிகளை மேற்கொள்வேன். எங்களுக்கு 10 இடங்கள் வெற்றியடைந்தாலே போதும், எங்களால் எங்கள் தொகுதிகளுக்கு நன்மையை செய்துவிட முடியும். ஆனால் ஒருபோதும் அதிமுகவோ அதிமுகவின் கூட்டணிகளோ எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி வேட்பாளராக அறிவிக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஓட்டுகளும் தோல்வியைதான் அதிமுகவிற்கு கொடுக்கும் என்பதை அமித்ஷாவிடம் தெள்ளத் தெளிவாக ஓபிஎஸ் அவர்கள் கூறிவிட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த பன்னீர்செல்வம் அவர்களிடம் அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக உங்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது எனது பொறுப்புதான் என்பதையும் தெரியப்படுத்தியுள்ளார். இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் நீங்கள் சொன்னதை நடத்தி காட்ட முடிந்தால் சந்தோஷம், இல்லை என்றால் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு அடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சியான நாளாகத்தான் பார்ப்பீர்கள் என்று ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷாவிடமே தெரிவித்திருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அமித்ஷா அவர்களிடம் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்து தமிழ்நாட்டிற்கு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தொடர்பு கொண்டு அமித்ஷா அவர்கள் பேசியுள்ளாராம். அதாவது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவில் இணைத்து கொள்ளுங்கள், இந்த ஒரு முறை அதிமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும், இரண்டாவதாக திமுக ஆட்சியை கைப்பற்றிவிடக்கூடாது அல்லது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமர்த்திவிடக்கூடாது என்ற பயமும் அமித்ஷாவிற்கு வந்துவிட்டதாக அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. ஏனென்றால் ஒரு ஆண்டு ஆன கட்சியை ஆட்சி அமைத்து விட்டது, பல ஆண்டுகள் தமிழகத்தில் காலூன்ற முடியாமல் பாஜக இருப்பதாக விமர்சனம் செய்துவிட்டால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜக நிலைத்து நிற்காது என்ற அச்சமும் அமித்ஷாவிற்கு வந்துவிட்டது. இதனால் உங்கள் மீது இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் நாங்கள் மூடி மறைத்து விடுதோம் எடப்பாடியிடம் அமித்ஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. டிசம்பர் 15ஆம் தேதிக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாறுவார் என்று அமித்ஷாவிற்கு நம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை அமித்ஷா அவர்களது பேச்சை கேட்டு எடப்பாடி மனம் மாறினால் ஒட்டுமொத்த அதிமுகவின் தொண்டர்களும் களப்பணிகளை சிறப்பாக மேற்கொள்வார்கள். அதிமுக வெற்றியடைவது 100% நடந்துவிடும். அதுவே ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்கவில்லை என்றால் ஓபிஎஸ் அவர்கள் சொன்னபடி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணியை வைத்து தென் மாவட்டங்களில் பல தொகுதிகளை கைப்பற்றினால் எடப்பாடி பழனிசாமி நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.